எக்ஸசைஸ் 30 ஒரு செட் பண்ண முடியாது. ஒரு செட் வந்து 3 செட் கொடுத்ததா இல்ல அது ஒரு செட்னு மாத்தனதா? பிரச்சனை வந்து அவங்க கேட்டது என்ன கிளாரிட்டி வேணும்ன்றதா. பிக் பாஸ்ல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரூம் வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ கிச்சன் வந்து கேர்ள்ஸ் சைடு வந்திருக்கு. ஸோ மார்னிங் கிளீனிங் பண்ண வந்த முத்துக்கு வந்து மஞ்சரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸசைஸ் 30 தடவைன்னு 90 தடவை பண்ணணும் ஒரு செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பூதாகரமாக வெடிச்சு நடுவில் அருணுக்கும் மஞ்சரிக்கும் முட்டி ஒரு பிரச்சனை பிரளயமாகி இப்போ முடிஞ்சிருக்கு. இப்போ அதை வந்து இப்போ என்னன்னு பார்த்தா மஞ்சரி வந்து 30 செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா என்ன சொல்லியிருக்காங்க, உன்னால முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முத்து தான் விடாக்குடியா செய்யணும்னு செய்ய போயிருக்காரு. அப்புறம் தான் அந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு. இப்போதான் வந்து சிவா வந்து மற்றவங்கள்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா சௌந்தர்யா ஆல்ரெடி சொன்னாங்க முத்து தான் வந்து விடாக்குடியா நின்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சிவா வந்து சௌந்தர்யாட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் சொன்னது இங்கே யாருக்குமே தெரியல. மஞ்சரி வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்களா, அதை நீங்கள் சொன்னீங்களா, அதை வந்து இங்கே யாருக்குமே தெரியல. ஆமாம் நான் முத்துக்கிட்ட சொன்னேன், அதுவும் அவங்க ஒரு செட்டு போதும்னு சொன்னாங்க, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் செஞ்சால் போதும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஆனால் வந்து அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, புள்ள எண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு முத்து. அது மாதிரி தான் நான் எவ்வளவோ சொன்னேன், அதெல்லாம் ஹைலைட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் ஹைலைட் பண்ணுற விஷயத்த பார்த்தா அவர் தான் வந்து பிரச்சனையை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவரை மாதிரி எல்லா விஷயத்தையும் என்னால் கோத்து ஞாபகம் வச்சு பேச தெரியல. எனக்கு நான் சொன்ன அந்த இடத்துல அதை சொல்லணுங்கிறது கூட எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இது வந்து அவர் போல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு அவங்க இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா முத்து தான் வந்து ஒரு டபுள் கேம் மாதிரி ஆயிருக்காரு. கிளாரிட்டி வேணுங்கிற பேரில் வந்து ஒரு சின்ன சீன் கிரியேட் பண்ணியிருக்காருங்கிறது கேர்ள்ஸ் சைடோட எண்ணமாக இருக்குது. இந்த மாதிரி பிபி ஹவுஸில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.